வணக்கம். நெருப்பு தமிழர். நீதிமன்றம் அளித்த அந்த ஒரு தீர்ப்பு இது ஒரு மிகப்பெரிய பெரிய அரசியலில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டுமல்ல, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை மட்டும்தான் நீங்கள் இதில் பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு தமிழனாக இருக்கக்கூடாது, தமிழ் தெரிஞ்சவனாகவும் இருக்கக்கூடாது, பூர்வீக குடி தமிழனாகவும் இருக்கக்கூடாது. அதனால் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி இதை கரூரில் இருக்கக்கூடிய இந்த 40 பேருடைய மரணம், பல நூற்றுக்கணக்காரனுடைய காயம், இதை நீங்கள் தீவிர விசாரணை பண்ணணும். இதை தீவிர விசாரணை பண்ணி உடனடியாக நேர்மையாக நீங்கள் அந்த இதுவை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு பெரிய உத்தரவிட்டிருக்கு. இதை விட திமுகவுக்கு ஒரு பெரிய அசிங்கம் வேணும்னு நினைக்கிறீங்களா? இவங்க பண்ணுற அயோக்கியத்தனத்துக்கும் அட்டூழியத்திற்கும் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ஒரு மருத்துவமனையில் நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. போஸ்ட்மார்ட்டமுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு மார்ஜரி இருக்கும். மார்ஜரி அறை ஒன்று இருக்கும். ஆனால் அந்த மார்ஜரி அறையில் எத்தனை டேபிள் இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டேபிள் எத்தனை டேபிள் வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? அதிகபட்சம் 1 இருக்கலாம், 5 இருக்கலாம், அல்லது அவ்வளவுதான். இதுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி, போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய மருத்துவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு நபர் இருப்பார். அவர் இருக்கவும் மாட்டார். அப்படியே இருந்தாலும் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் எவ்வளோ நேரம் எடுக்கும்? ஆனால் இங்கே ஒரே இரவில் ஒட்டுமொத்தமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு ஆரம்பித்து 4 மணிக்குள்ளே மொத்தமாக முடிச்சு விட்ருக்குறாங்க. இதெல்லாம் சாத்தியமா? ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுப்பதிலேயே எவ்வளோ பெரிய அயோக்கியத்தை நடந்திருக்கு பார்த்தீங்களா? எப்படின்னு கேட்டால், பக்கத்தில் சேலத்துக்கு எல்லாம் மருத்துவர்கள் மாநாடு நடத்தினாங்க. அதுக்கு வந்தவங்களை நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். மருத்துவர் நம்ம ஐயா முதலமைச்சர் ஸ்டாலினை போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருப்பார் போல். அவங்க பையன் அன்பில் பொய்யாமொழி, நம்ம ஐயா கரூர் செந்தில் பாலாஜி எல்லோரும் சேர்ந்து தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருப்பாங்க போல். ஏன்னா அவங்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறாங்க. அதை எடுங்க, இதை எடுங்க டாக்டர், அதை எடுங்க, முதலமைச்சரை அந்த கத்தி எடுங்க அப்படின்னு இப்படி பண்ணியிருப்பாங்க போல். அப்போது இங்கே எவ்வளோ பெரிய அசம்பாதம் நடந்திருக்கு. அதனால் ஒரு எஸ்ஐடி ஒரு இன்வெஸ்டிகேஷனை இவங்க நீதிமன்றம் அறிவிச்சிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான். இதை நான் மனமாற வரவேற்கிறேன்.